இது வந்து எல்லாமே தளபதியோட வெற்றி. ஸோ தனி மனிதரோட வெற்றி. இப்போது ஓட் பேங்க்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜாதி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காங்க, அது வெற்றி அடைஞ்சிருக்கு. நைஸ் நைஸ். இத்தனை வேட்பாளர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமாக தலைவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கும், ஒரு வாழ்த்து வந்திருக்கும். என்ன சொன்னாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள்? முதல் கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் எல்லாரையும் மனசில் வச்சு தான் ஊழல் இல்லாத அரசாங்கம் நம்ம கொடுப்போம் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தினாங்க. ஸோ எல்லார் மேலேயும் தளபதியும் நம்பிக்கை வச்சுருக்காரு, மக்களுடைய நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்றுவோம். இதுதான் அவருடைய மனசில் எண்ணத்தில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஒரு லைட்டர் நோட்டில், ஒரு க்யூட்டான நோட்டில் இது கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலுமே வந்து நம்ம முதலமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேஷ்டி சட்டையில் பார்த்துருக்கோம் இல்லையா? நீங்கள் ஒரு ஃபேன் கேர்லாகவும் இருக்கிறதுனால நான் இதை கேட்குறேன். சாரோட அட்டையர் எப்படி இருக்குது? விஜய் சாரோட அட்டையர் எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு ஆப்வியஸ்லி. அவர் க்யூட்டு தான், அதில் டவுட்டே கிடையாது. அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, அரசியல்வாதிகள் அப்படின்னாலே இந்த தோற்றம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஊழல் பண்ணணும் இப்படின்ற பேர் வாங்கின அரசியல் கட்சிக்கு மத்தியில் நம்ம தலைவர் எவ்வளோ க்யூட்டாக, முதல்வர் க்யூட்டாக, ஸ்மார்ட்டாக, ஹேண்ட்ஸம்மாக, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கார்ல, அதே மாதிரி அவரோட நடவடிக்கைகளும் புதுமையாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல் இருக்குது. இப்போது சட்டமன்றத்தில் வந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எல்லாரோட உரையை கேட்கும் பொழுது மிக ஒரு அமைதியான ஒரு முகத்தோடு இருக்காங்க. இந்த அமைதி வந்து பல விதமாக பார்க்கப்படுது. ஏன் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அவர் ஆழ்ந்து கவனிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அமைதிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கலாம். நீங்கள் இந்த அமைதி எப்படி பார்க்குறீங்க? அப்சர்விங். அவர் கூர்ந்து கவனிக்கிறார் எல்லாத்தையும், அப்படி எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாரு, உடனுக்குடன் பதிலளிக்கிறாரு. இதை என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஒரு வேட்பாளர்களையும் ஒருத்தர் பேசுகிறதையும், கட்சி தலைவர்கள் பேசுகிறதையும் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ சைலண்ட்டாக இருந்தால் கூட அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. இட் இஸ் நாட் சைலன்ஸ், இட் இஸ் அப்சர்விங் அண்ட் க்ளீனிங் ப்ராசஸ். இருந்தாலும் சில இடங்களில் வந்து பேசி தானே ஆகணும். இப்போ ஏன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய குரல் வந்து ஓங்கி ஒலிக்குது சட்டமன்றத்தில். அப்படிங்கும் போது அதை பற்றி எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு வருது இல்லையா? நீங்கள் அந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக முதல்வர் அவர்கள் பேசிட்டு தானே இருக்காங்க. கரெக்டான அவங்களுக்கான ஸ்பேஸில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நல்லாவே பேசுகிறாங்க. தேவையான இடத்துல தேவையான விஷயங்களை பேசுகிறாங்க. சும்மா எல்லாத்துக்கும் கத்திட்டு இருக்கிறதுக்கு பேர் அரசியல் இல்லைல்ல. இப்போ கரூர் மக்களை வந்து மறுபடி தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக ஒரு தருணத்தில் சந்திப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று. நேரில் போய் அவர் சந்திக்கக்கூடிய அந்த எண்ணம், அந்த பிளான்ஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒன்று ப்ராசஸில் நடந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தொகுதிக்குமே தலைவர் வருவார். ஓகே, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க பல்லாவரம் தொகுதி மக்களுக்கு? பல்லாவரம் தொகுதி மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. தளபதிக்கு மாற்றத்தை நோக்கி, மாற்றத்துக்கான வெளிச்சமாக நம்பி, என்னையும் அதில் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாக்களிக்காத மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.